பிக் பாஸ்ல மிட் வீக் எவிஷன்ல திவ்யா வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலேவை எட்டியாச்சு. இன்னும் ஒரு 2 நாட்கள் போனா யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு நேரத்துல பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் மிட் வீக் எவிக்ஷன். சோசியல் மீடியா ஃபுல்லாவே இப்ப இந்த ஒரு டாக்ஸ் தான் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மிட் வீக் எவிக்ஷன்னா இந்த 4 மெம்பர்ஸ்ல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுலயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான் இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய 4 பேர்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா ஒன்னு வந்து விக்ரம், இன்னொன்னு வந்து திவ்யா. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே வெளியில சப்போர்ட் அப்படிங்கிறது மிக பெருமளவுல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேத்துல தான் யாரோ ஒருத்தர் வெளியேற போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த தடவை டீம் வந்து அரோராவை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா திவ்யாவை தூக்கியே ஆகணும். அப்பதான் அரோரா வெயிட்டா தெரிவாங்க. ஸோ திவ்யாவை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ ஒரு வரைக்கும் ஓட்டிங் வைஸ் பார்க்கும்போது விக்ரமுக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சொல்ல போனா இவங்க 2 பேரும் தான் ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கணும். ஆனா டீம் வந்து வேற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இவங்க 2 பேத்துல அதுவும் குறிப்பா திவ்யாவை தூக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா திவ்யா வந்து 50 நாட்கள் கழித்து வந்திருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. நிறைய இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கரெக்டான விஷயங்கள பேசியிருந்தாங்க. அவங்க ஃபினாலேக்கு ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பெர்சன். அவங்க வெளிய போயிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நிறைய வாரங்கள் நம்ம எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் போயிருக்காங்க. அந்த வகையில இவங்களும் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு திவ்யா ஃபினாலே போகணும்னு தான் ஆசை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க இருக்க போறாங்களா? இல்ல வெளிய எழுப்ப போறாங்களா? அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க சுதா கோங்கரா அவர்கள் ரீசெண்டா பராசக்தி பிரஸ் மீட்ல விஜய் ஃபேன்ஸ் தான் என்னோட படத்தை ஃப்ளாப் ஆக்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தது சோசியல் மீடியால இப்ப மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல சுதா கோங்கரா அவர்களோட இயக்கத்துல வெளியாகி இருக்க படம் தான் பராசக்தி. இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஆனா ரசிகர்கள் மத்தியில கலவையான ஒரு விமர்சனம் பெற்றிருக்கு. அண்ட் இந்த ஒரு கலவையான விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்காம சுதா கோங்கரா அவர்கள் ரீசெண்டா படத்தோட வெற்றி விழால என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து ரொம்பவே நல்லபடியா வந்திருக்கு. நிறைய குடும்ப ரசிகர்கள் வந்து இந்த படத்த பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் வந்து ரவுடித்தனம் பண்றாங்க. ஆன்லைன்ல ஃபேக் ரிவ்யூஸ் பண்றாங்க. குறிப்பா விஜய் ரசிகர்கள் அவரோட படம் வரல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு படத்த தாக்கி பேசுறாங்க. ஃபேக் ரிவ்யூஸ் குடுக்குறாங்க. அதனாலேயே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் சுதாக்கு அகைன்ஸ்டா பேசி வந்துட்டு இருக்காங்க. ஒரு படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா அதை யாரும் ஓட விடாம தடுக்க முடியாது. மொக்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் போய் பார்க்காம தான் இருப்பாங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம சுதா இப்படி பேசியிருக்குது ரொம்பவே ஃபன்னா இருக்கு.